கைஸ், நம்ம ஏற்கனவே பார்த்த அனிமியோட எபிசோட் 3 அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய ஃபைட் சீன்டாக இருக்கனால வீடியோட லென்த் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். சரி, நம்ம வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜாம்பி வந்திருக்கும். நம்ம ஹீரோவை பார்த்து நோட்டீஸ் பண்ணியிருப்பான். பார்த்தா அது நம்ம ஹீரோவோட அதிகமாக தான் இருக்குது. இந்த லோ லெவல் ஜாம்பி கூட என்னோட ரொம்ப அதிகமாக இருக்கே. நான் வெறும் 291 தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பை வேணும் அப்படின்றான். நிறையா அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ டக்குன்னு அடிச்சிடுறான். கங்க்ராச்சுலேஷன் பிளேயர், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜாம்பியை கொலை பண்ணிட்டீங்க. உங்களுக்கு 200 எக்ஸ்பி கிடச்சிருக்குன்னு சொல்லுது அந்த சிஸ்டமு. நல்லது, எனக்கு 2 பக்கமும் அப்கிரேட் ஆகுது. என் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபாரஸ்ட் அங்கேப்பா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. பார்த்தா 3 ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜாம்பி வருது. பின்னாடி இருந்து ஒருத்தன் இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அது ரெண்டுத்தையும் அப்படி தரமாரியாக வெட்டி போடுறான். பார்த்தல, இதெல்லாம் நானே முடிச்சிருவேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அப்போ 2 பேரும் வெட்டியிருக்காங்க பிள்ளைக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டியருக்கு ஹெட்லைட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ கோவப்பட்டுட்டு என்னோட எக்ஸ்பி போச்சு அப்படின்னு அழுகுறான். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. எல்லாரும் அங்கேருந்து என்னமோ சவுண்டு கேட்குது. அங்கே பாரு, இங்கே இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இன்னொரு ஜாம்பியா, இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜாம்பி கமாண்டரு. இதோட காம்பேட் ஸ்கோர் வந்து 500க்கு மேலே இருக்குது. அவன் சொல்கிறான் நம்ம 2 பேருமே சேர்த்து போவோம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன் வந்து இதை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரைட்டாக போகிறான். வெயிட் பண்ணு, இது என்னோட ரொம்ப ஃபாஸ்டராக இருக்குது அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா அவனை அப்படியே தள்ளிட்டு போகுது. அது அவனும் டாச் பண்ணிட்டு இருக்கான் ஸ்வாடை வச்சு. நான் இதை நினைச்சே பார்க்கல. அப்புறம் அவன் தள்ளி விட்டுறான் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜாம்பியை. சாவுலன்னு அடிக்க வரான் அவனை. அது ஒரு ஜாம்பி கமாண்டரு, நீ அதை 1 ஷாட்லேயே கொல்ல முடியாது. அதுக்குள்ள அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜாம்பி எல்லாத்தையும் லொக்கேட் பண்ணி விட்டுரும். அதுக்கடுத்து எல்லாரும் இங்கே வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பின்னாடி இருந்து இதை எதுவுமே கேட்காம அடிக்க வராவன். என்ன யோசிச்சுட்டு இருக்கா லூசர், இதுக்கு 4 லெசனை புரிய வைக்கிறேன், அது ஒன்ன மாதிரி அப்படின்னு அவன் சொல்றான். அடிக்க வரான். டக்குன்னு டாஜ் ஆயிருது. எப்படி இது என்னோட அட்டாக்ல இருந்து டாஜ் ஆச்சு? அது பின்னாடி போயிட்டு கத்துது பயங்கரமா. கத்துனதுல கீழே இருந்து நிறைய ஜாம்பி அப்படியே மேல வருது. அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜாம்பி தான். ஒரு கூட்டமே பின்னாடி வந்துருக்கு. ரொம்ப நிறைய ஜாம்பின்னு எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அது முக்கியமா இவன் பயந்து அப்படியே ஃபாஸ்டா ஓடுறான். பின்னாடி எனக்கும் வெயிட் பண்றா அப்படின்னு சொல்றான். ஃபாரஸ்ட், இங்க நிறைய ஜாம்பி இருக்கு, நம்ம ஓடிடலாமா அப்படின்னு கேட்கறான். இதான் எனக்கு தேவை, இதை நான் பார்த்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். இதை நான் எடுத்துக்கிறேன், மல்டிபிள் லெவல்ஸ் எக்ஸ்பி ஏறும் பயங்கரமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அங்க பாரு எத்தனை வருதுன்னு. என்ன பண்ற? நம்ம ஹீரோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அங்க வர்ற எல்லா சாம்பியையும் வெட்டி கடாசுறான். இது ஃபாரஸ்ட் தானா? இது என்னோட பழைய நண்பன் இல்லை அப்படின்னு நான் பாக்குறான். இவன் ரத்த வெறி பிடிச்சி இருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டையும் ஒன்று அடிக்க வருது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அசால்ட்டா அடிச்சு போட்டுறான் அதையும். இப்ப நானும் கிரேசியா ஆக போறேன். 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா அடிக்கிறாங்க ஒன்னொத்தையும். அப்புறம் இந்த கமாண்டர் நம்ம ஹீரோவை அடிக்குது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஃபாரஸ்ட்னு கத்துறான். அதான் நம்ம ஹீரோக்கு ஒன்றும் ஆகல. நம்ம ஹீரோ டாச் பண்ணியிருக்கான். என்ன ஸ்னீக்கிங் பண்ணி அடிக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கங்க்ராச்சுலேஷன், நீங்க லெவல் 3 லெவல் 4 லெவல் 5 அப்படியே பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துக்கினே இருக்கு. சிஸ்டம்ல இருந்து அப்படியே காமிச்சுக்கினே இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்தனால நம்ம ஹீரோ முடிவு பண்றான், போனதோட 3 மடங்கு அதிகமா வந்திருக்கு, இது எல்லாமே என் ஸ்ட்ரென்த்துக்கு போடு அப்படின்ற. நம்ம ஹீரோ ஸ்ட்ரென்த் 50 ஆயிடுது. அப்புறம் அந்த கமாண்டரோட மண்டி அப்படியே திருகுறான் சாவுன்னு. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு நம்ம ஹீரோ அந்த கமாண்டரோட மண்டியை திருகிருப்பால அதை அப்படியே எத்தி உதச்சு தூரமா கூட்டு போறான். அதை கத்தி எடுத்து தலையிலே வீசி கொள்றான். கங்க்ராச்சுலேஷன் பிளேயர், நீங்க ஜாம்பி கமாண்டரை கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு வருது. உங்களுக்கு புதுசா ஒன்று அன்லாக் ஆயிருக்கு, பேட்டர்ன் ஜெனட்டிக் எலமெண்ட்னு. உங்களுக்கு 6 அப்கிரேட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றான் அந்த சிஸ்டமு. நம்ம ஹீரோ அப்பனாலும் ஒரு 391 இருக்கான். அப்பனாலும் காம்பேட் பவர் நான் சொன்னா சொல்றாப்ல நம்ம ஹீரோ. முட்டாள் சிஸ்டமே, வெறும் 380 வந்திருக்கு, நீ என்ன ஃபெயில் பண்ண பாக்குறியா? இதுல 3 பாயிண்ட் வந்து ஸ்பீடுக்கும் 3 பாயிண்ட் வந்து ஹெல்த்துக்கும் போடு அப்படின்னு சொல்றான். லேண்டன் ஜெனட்டிக் எலமெண்ட், நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன் இந்த புக்கை ரீட் பண்றப்ப. இது ரொம்ப லார்ஜ் போர்ஷன் தேவை இதுக்கு. ஆனா நம்ம ஹீரோட இப்ப பண்ண முடியாது. நம்ம ஹீரோக்கு அவ்வளவு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இல்லை. அப்படின்னா நான் ரொம்ப பொட்டன்ஷியலா இருக்கணும், இதை ஆக்டிவேட் பண்ணா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். நான் மனுஷங்களுக்கு திரும்பி காட் ஆயிடுவேனா அப்படின்னு நம்ம சொல்றான். இது என்ன எவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணும் ஆக்டிவேட் பண்ணா? ஃபர்ஸ்ட் நான் இதை ஆக்டிவேட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஆக்டிவேட் பண்றான். சிஸ்டம் இந்த லேட்டன் ஜெனட்டிக் எலமெண்ட் ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படின்னு மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.